அன்பும் கண்மணியும் ஃபுட்டுக்கு நடத்ததா ஒற்றுமையா முடிவெடுத்த மாதிரி வாழ்க்கையிலயும் அவங்க ஒண்ணு சேர்றதா ஒரு நல்ல முடிவெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அன்பு கண்மணி ஃபுட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜீவா வர்றாங்க. ஜீவா வந்து அன்பு கண்மணி நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ட மூடி சீல் வச்சதுனால எங்க அப்பாவோட கனவெல்லாம் பாழாயிடுச்சே அப்படிங்கிற வருத்தத்துல உங்க 2 பேத்தையும் நான் திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஜீவா அன்புகிட்டயும் கண்மணிகிட்டயும் மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு இதுக்காக ஜீவா மன்னிப்பு கேட்குறீங்க? தப்பு பண்ணது நான் தான். ம். அதுக்கு நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்படின்ட்டு அன்பு சொல்றாங்க. உடனே ஜீவா இருந்துக்கிட்டு, இல்ல நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. ஆனா உங்கள எல்லாத்துக்கும் முன்னாடியும் நான் திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி இருந்தும் நீங்க எனக்காக இப்போ ஃபுட்ருக்கெல்லாம் ரெடி பண்ணி 2 பேரும் அதில சமையல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. வேற யார் இப்படியெல்லாம் பண்ணுவா? அப்படின்னு ஜீவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கண்மணி, நீயும் என்ன மன்னிக்கணும். நான் கூப்பிட்டதும் எனக்காக என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி தாரேன்னு சொல்லி என் கூடயே உறுதுணையா நின்ன. ஆனா உன்ன நான் ஹெல்ப் பண்ற மாதிரி பேசிட்டேன். எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு அப்படின்ட்டு இங்க ஜீவா கண்மணிக்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஜீவா நீ திட்டினதெல்லாம் நான் பெருசாவே நினைச்சுக்கவே இல்ல. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். நீ எந்த இதுக்காக என்ன கூட்டு வந்தியோ அது நடக்காம போயிடுச்சே அப்படிங்கிற வருத்தம் தான். ஆனா அன்பு இப்போ ஃபுட்ருக்கு ஐடியாவ சொன்னதும் எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை வந்துருச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அன்போட ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி சொல்றாங்க. உடனே ஜீவா இருந்துட்டு, எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு தோணுச்சு அன்பு? நல்ல ஐடியாவா இருக்குதே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமா ஜீவா, ரெஸ்டாரண்ட்ட மூடினாங்கன்னு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த யோசனையே தோணுச்சு. ரெஸ்டாரண்ட்னா ஒரு இடத்துல இருக்கும். மக்கள் அங்க வரணும். ஆனா ஃபுட் இருக்குன்னா எந்த இடத்துல மக்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் நாமளே எல்லாத்துக்கும் சமையல் பண்ணி குடுக்கலாம்ல. அததான் யோசிச்சேன். இது நல்லா பிக்கப் ஆகும்னு தோணுச்சு அப்படின்னு அன்பு சொல்றாங்க. சூப்பர் ஐடியா அன்பு. எனக்காகவே 2 பேரையும் கடவுள் அனுப்பி வச்ச மாரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவா அன்பு ஹக் பண்றாங்க. இருக்க ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல வைக்கிறாங்க. அங்க அன்பும் கண்மணியும் சமையல் பண்றாங்க. இங்க சாப்பாடு எல்லாத்துக்கும் குடுக்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வியாபாரம்லாம் நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வெண்ணிலா அங்க பக்கத்துல ஷாப்பிங்காக வர்றாங்க. ஷாப்பிங்காக வந்துட்டு இந்த இடத்துல ஏன் இவ்வளோ கூட்டமா இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த ட்ரக்ல சமையல் நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக்க பார்க்கும்போது அதில ஜேபி கிச்சன்னு போட்டிருக்கு. அத பார்த்துட்டு அங்க வெளியிலாவுக்கே அதிர்ச்சியா இருக்கு. அங்க அன்பும் கண்மணியும் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்களே அப்படின்ட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.